யாருமே கேக் சாப்பிட்டு வெயிட் லாஸ் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ண மாட்டாங்க. ஆனா நான் அப்படிதான் ஸ்டார்ட் பண்ணேன். பேஜ் ஆரம்பிச்சு இன்னையோட 96 டேஸ் ஆச்சு. இதுவரைக்கும் 10 கிலோ வெயிட் லாஸ் பண்ணியிருக்கேன். நான் பெருசா ஸ்ட்ரிக்ட்டாலாம் இருந்ததில்ல. என் பாடியை லிசன் பண்ணி தான் நான் எல்லாமே சாப்பிட்டேன். வெயிட் லாஸ் ஜேர்னி இப்படி தான் இருக்கணும். அப்பதான் ஒரு சஸ்டைனபிள் லைஃப் ஸ்டைலா ஃபாலோ பண்ண முடியும். இவ்வளோ நாள் நான் வாக்கிங் மட்டும் தான் போயிட்டு இருந்தேன். நெக்ஸ்ட் 30 டேஸ் கொஞ்சம் ஸ்ட்ரென்த் ட்ரெயினிங்கும் பண்ணலான்னு இருக்கேன். இதெல்லாம் வச்சு வீட்லயே தான் ஒர்க் அவுட் பண்ண போறேன். நான் சாப்பிட்ற ஃபுட்டோட ரெசிபியும் சொல்லிட்டு அதோட காஸ்ட் பிரேக் டவுனும் ஷேர் பண்றேன். 30 நாள்ல 10 கிலோ குறையுதான்னு செக் பண்ண போறேன். இன்னைக்கு டே 1. அடிக்கிற வெயில்ல சூடா ஒரு டீயை போட்டுட்டு ஸ்ட்ரைட்டா பீஃப் வாங்க போயிட்டேன். கூகுள்ல ஸ்டேக் ஃபோட்டோ காமிச்சு இந்த மாதிரி வெட்டி கொடுங்கன்னு தான் கேட்பேன். நான் வாங்குறப்பெல்லாம் தை கட் இந்த ரவுண்டுன்னு மென்ஷன் பண்ணியிருக்க ஏரியா தான் கிடைக்கும். 2 கிலோ பீஃப் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்து வெயிட் செக் பண்ணேன். கிச்சனை பார்த்து க்ளீன் பண்ணிட்டு தான் சமைக்கணும்னு முடிவு பண்ணி கிச்சனை ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டு பீஃப் ஸ்டேக் செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இந்த மாதிரி ஒரு உட்டன் போர்டில் பீஃப் ஸ்டேக் ஒரு 10 நிமிஷம் வச்சா வாட்டர்லாம் வெளியே வந்துடும். அப்புறம் ஃபர்ஸ்ட் சால்ட் அப்படியே ஸ்ப்ரிங்கிள் பண்ணுங்க. நான் பிங்க் சால்ட் யூஸ் பண்றேன். சால்ட் போட்டுட்டு அப்படியே பெப்பரை மேலே ஒரு கோட்டிங் போடுங்க. நான் வேற எந்த மசாலாவும் யூஸ் பண்ண மாட்டேன். 2 பக்கமும் இது மாதிரி போட்டுட்டு ஒரு 30 மினிட்ஸ் அப்படியே மேரினேட் பண்ணிருங்க. அப்புறம் ஒரு பழைய நான்ஸ்டிக் கடாயை எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஸ்கிராச்சஸ்லாம் இருக்கணும். அப்பதான் டேஸ்ட் நல்லா இருக்கும். இந்த மாதிரி கடாய் வேணும்னா பழைய பாத்திரம்னு கமெண்ட் போடுங்க. டிஎம்ல லிங்க் அனுப்புறேன். அப்புறம் கொஞ்சம் ஆயில் ஊற்றிட்டு ஹீட் ஆனதும் பீஃபை போட்டு 2 சைடும் கரெக்டாக 1 மினிட் வைங்க. அப்புறம் சைட்லேயும் இந்த மாதிரி பிடிச்சி ஒரு 1 மினிட் குக் பண்ணுங்க. கொஞ்சம் பட்டர் எடுத்து நந்தினி மாதிரி எட்டு போடுங்க. அப்புறம் கொஞ்சம் கார்லிக் போட்டுக்கோங்க. கார்லிக் போட்டதுக்கப்புறம் 2 சைடும் 3 மினிட்ஸ் குக் பண்ணுங்க. இதை ஒரு 2 டைம் ரிப்பீட் பண்ணுங்க. அந்த 3 மினிட்ஸ் கேப்பில் பட்டர் கொஞ்சம் சாப்பிடுங்க. ஹார்மோன்ஸ்க்கு ரொம்ப நல்லது. குக் பண்ணி முடிச்சுட்டு ஒரு 10 மினிட்ஸ் ஆற விட்டுட்டு அப்புறம் கட் பண்ணுங்க. இல்லைனா ஹார்ட் ஆயிரும். பீஃப் ஸ்டேக்கை சிங்கிள் ட்ரையில் பர்ஃபெக்டாக வந்துடாது. ஸோ 2-3 டைம் ட்ரை பண்ணி கற்றுக்கலாம். பீஃப் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு 1.25 பிஸ்கட் சாப்பிட்டுட்டு ஹால் கொஞ்சம் குப்பையாக இருந்துச்சு. அதை க்ளீன் பண்ணிவிட்டு ஈவினிங் ஒரு டீயை போட்டுட்டு வாக்கிங் போயிட்டேன். இன்னைக்கு எவ்வளோ செலவாச்சுன்னா 2 டீ 2 பிஸ்கட்டு. பீஃப் எவ்வளோ சாப்பிட்டேன்னு தெரியல. ஒரு 300 கிராம் போடுறேன். பட்டர் ஒரு 30 கிராம், கார்லிக் ஒரு 20 கிராம். பட்டர் போட்டு செஞ்ச ஒரு பிளேட் பீஃப், 2 டீ 2 பிஸ்கட் சாப்பிட்டதே எனக்கு இன்னைக்கு வயிறு ஃபுல்லாக இருந்துச்சு. இதுதான் லிசன் டு யுவர் பாடி கான்செப்ட். 30 கிராம் ஃபைபர் வேணும், 200 கிராம் ப்ரோட்டீன் வேணும், அது வேணும் இது வேணும்னு கால்குலேட் பண்ணி ஓவர் ஃபீட் பண்ணுறதுனா தாராளமாக பண்ணுங்க. நான் இன்னைக்கு பண்ண வேலைக்கு எனக்கு இந்த ஃபுட்டு போதும். நாளைக்கு என்னோட ஆக்டிவிட்டி லெவல் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா எனக்கு ஆட்டோமேட்டிக்காக பசிக்கும். நான் அதுக்கேற்ற மாதிரி ஃபீட் பண்ணுவேன். எப்போவுமே உங்கள் பாடியை லிசன் பண்ணி சாப்பிடுங்க. ரீல்ஸை பார்த்து சாப்பிடாதீங்க. அவ்வளோதான் இன்னைக்கு. நாளைக்கு வரேன். பாய்.